நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான முட்டை கொத்து பரோட்டா எளிமையாக செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. முட்டை கொத்து பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெடிமேட் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 முட்டையை உடைச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முட்டையை 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை அடித்து சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குங்க. இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு முட்டையை நல்லா சாஃப்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டை ரெடி ஆயிடுச்சு. முட்டைகள் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிரும், ட்ரை ஆகிடும். பரோட்டா 3 பரோட்டா எடுத்துருக்கிறேன். 3 பரோட்டாக்கு 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டிய சைஸில். பரோட்டாவை இந்த முட்டையோட சேர்த்துக்கலாம். இந்த முட்டையும் பரோட்டாவையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் இந்த கலவை. நான் இன்றைக்கி சிக்கன் சால்னா சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் எம்டி சால்னா, முட்டை சால்னா எந்த சால்னா வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் சிக்கன் சால்னா சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக சால்னா சேர்த்துடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துடாதீங்க, மிதமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த பேனில் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பி நல்லா சுட பிளேட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்து பரோட்டாவை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாவ், அட்டகாசமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு சுட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறக்கே பாருங்கள் அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுற அதே கொத்து பரோட்டாவோட ஃபீல் வருது. நல்ல பிரமாதமான ஒரு மனம். இந்த கொத்தமல்லி இலைகள், பச்சை வெங்காயம், எலும்பிச்சை சாறு எல்லாம் பிழிஞ்சு நீங்கள் கொத்து பரோட்டா சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். வாவ், டக்கராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாரும் இந்த முட்டை கொத்து பரோட்டா ரெசிபி ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.